அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்கிமோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் 2 சம்பவமாக பிரிச்சிடலாம். ஒன்று, காசாவில் அடுத்தடுத்து நடந்த திருப்பங்கள் இன்றைக்கான நிகழ்ந்திருக்கு. இறுதி ஒப்புதல் வந்துடுச்சு. அடுத்து பிணைய கைதிகளை விடுவிக்கிறது தான். அதற்கு முன்பு ஒரு சில சுவாரஸ்ய தகவல்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. அதனால் அங்கே என்னென்னு எட்டி பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி காபூல் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான். குறிப்பாக தெஹ்ரிகே தாலிபான்களை குறிவைத்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பட் ஆப்கானிஸ்தான் இதற்கு நாங்கள் பழித்தீர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே சம்பவம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாகிஸ்தானுக்குள்ளார ஒரு சில மாகாணங்களுக்குள்ளார என்ன பண்ணிட்டாங்க, கரண்ட் நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்குது. அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், ஏன்னா பிலிப்பைன்ஸில் வேறு பயங்கரமான பூகம்பம், திடீர்னு 7.4 ரிக்டர் அளவுக்குள்ள, அப்புறம் சுனாமி எச்சரிக்கை வேறு கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து நிறைய பதிவுகள் வந்திருக்கிறது. அப்புறம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் நம்ம பார்க்க போகிறோம். சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காசாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கு போயிடலாம். தயாராக இருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் அக்கௌண்ட்டில் சும்மா 1 லட்சம் 2 லட்சம் சும்மா தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு சாம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளி மிகப்பெரிய அளவுக்கு விலையேற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது. இந்த சார்ட்டை பார்க்குறீங்களா, 1 அக்டோபர் 2025 1 கிராம் வெள்ளி 161 ரூபா இருந்தது. 1 கிலோ வெள்ளி 1,61,000 ரூபா இருந்தது. ஜஸ்ட் 10 நாளில் 20,000 ரூபா கெயின் அடைஞ்சிருக்கு. அதாவது 1,80,000 ரூபா விலை ஏறி இருக்குது. 1 கிலோ வெள்ளி 1 கிராம் 180 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்போ ஒரு 19,000 ஒரு 20,000 பக்கம் கெயின் வந்திருக்கு 10 நாளில். அப்போ வெள்ளியினுடைய டிமாண்ட் இதுக்கப்புறம் வருங்காலங்களில் என்ன ரோல் ஆகுது, வருங்காலங்களில் அதிகமாகுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய தொழிற்சாலைகளுக்கு வெள்ளி நேரடியாகவே தேவைப்படுறதுனால கண்டிப்பாக இனி வெள்ளியோட விலையேற்றம் மிக பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சும்மா இருந்தீங்கன்னா அப்படி போயிட்டு கடையில் 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து கூட சேல்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு விலையேற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல விலை ஏறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பேங்க்கில் பேலன்ஸ் 2 லட்சம் 3 லட்சம் வச்சுருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. சம்பளம் வந்தால் 15 நாளில் காணாமல் போது இங்கே கிலோ கணக்கில் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா ஒரு ஐடியா தான். வேறு யார்கிட்ட இருந்தால் கூட சொல்லுங்கள். இப்போ நான் மிக முக்கியமான விவகாரம், நேற்றைய இரவு வீடியோ பதிவில் கூட இந்த குழந்தைகளோட கொண்டாட்டம் போட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளோட கொண்டாட்டம் உனக்கு பிடிக்கலையாப்பா, ஏன்பா இப்படி வைத்தறிச்சலாம் உனக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பதிவு போட்டதுக்கான காரணம் என்னென்னா, குழந்தைங்க யாருமே அங்கே உணவு இல்லாமலாம் இல்லைங்க, நல்லா நியூட்ரிஷனோடு தான் இருக்காங்கன்றதுக்காக தான் அந்த பதிவு போட்டேன். மற்றபடி அவங்க கொண்டாடுறாங்க செய்கிறாங்கன்றதுக்காகலாம் சொல்லலை. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியா எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப தவறான தகவல்களை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன், அங்கே மக்கள் உணவு இல்லாமல் இறக்கிறார்கள். அல் ஜசீரானுடைய பதிவை பாருங்களேன். 459 குழந்தைங்கள மொத்தமாக உணவு இல்லாமல் இறந்து போனது. அதில் 154 குழந்தைங்க சுத்தமாக உணவே இல்லாமல் ஸ்டார்வேஷனால் இழந்து போயிருக்காங்க, அதான் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. அவர் ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிறது கால்குலேஷன் 459 பேர். சரி, இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் UNRWA எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது செய்திகள், அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் உண்மைத்தன்மையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த செய்தியை நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு 8 அக்டோபர் 2025 UNRWA என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதில் அங்கே நிறைய குழந்தைகள் மால் நியூட்ரிஷன்ஸ், போதிய அளவுக்கு உணவு இல்லாமல் பெரிய தட்டுப்பாட்டில் இருக்காங்க, பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றாங்க. நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் உணவு இல்லாமல்னு ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. எப்போ, அக்டோபர் 8 அப்படியே ஒரு நாள் கழிச்சு சீஸ்பயர் எடுப்படுது, அமைதி ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் அக்டோபர் 9 இப்போ நேற்று இரவு ஆல்மோஸ்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. UNRWA என்ன சொல்கிறாங்கன்னா, காசாவுக்கு உள்ள மக்களுக்கு கொடுக்க தேவையான உணவு 3 மாதத்துக்கு எல்லாமே ஃபுல்லாக எனஃப், எங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. 3 மாதத்துக்கு இப்போதைக்கு ஒன்றும் நீடெடு தேவையில்லை, எல்லாமே எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. அதாவது உணவுகள் இல்லை, ஒரு நாளைக்கு 600 எய்டு ட்ரக்கு உள்ளே வந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு அடுத்த வேளை உணவே கிடைக்கும், இல்லைனா உயிரிழப்புகள் அதிகமாகும் அப்படின்னு பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ண அந்த UNRWA தான் திடீர்னு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா,
3 மாதத்துக்கு தேவையான உணவு இருப்பு எங்ககிட்ட இருக்குது, அவங்க பள்ளிக்கூடங்கள் போவதற்கு மீதி எல்லாத்துக்குமே எங்ககிட்ட உணவு இருக்குதுன்னு சொல்ல வராங்க. வெதர் நான் வந்து இதை தானே சொல்ல வந்தேன் நான். இல்லைங்க, அங்கே மால் நியூட்ரிஷன் ஒரு கான்செப்ட் இல்லைங்க, உணவுப் பொருட்கள் எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க ஒரு பக்கம். அப்படி இருந்தாலுமே வந்து வேறு ஏதோ ஒரு குழந்தைய ஃபோட்டோவை சும்மா சிம்பத்திக்காக உடம்பு சரியில்லாத குழந்தைய எடுத்து ஃபோட்டோ எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. தாக்கல் நடத்துறது உண்மை தான், இறக்கிறது உண்மை தான், அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டது உண்மை தான். ஆனால் இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் அந்த காலத்திலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேங்க அப்படின்ற காரணம் சொன்னேன். UNRWA வந்து எதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க? இன்றைக்கி எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குன்னு ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. அப்போ கூட இந்த ஒரு செய்தியை வந்து காரணம் காட்டி, இல்லை நீங்கள் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது ஆனால் டெலிவரி பண்ண முடியல அப்படின்றத வச்சு தான் அவங்க UNRWA சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ யார் மீது தவறு? வெளியே உணவுப் பொருட்கள் வந்து உள்ளே வராமல் நின்றுருந்தா கூட UNRWA கிட்ட ஸ்டாக் இருக்குல்ல, 3 மாதத்துக்கு தேவையான உணவுகள் எல்லாமே ஸ்டாக் இருந்தோம். அப்போ நீங்கள் டெலிவரி பண்ணலையா, இல்லை டெலிவரி பண்ண விடலையா? அது இன்னொரு விஷயம் இருக்கா இல்லையா? அதுதான் நீங்கள் கேள்வி. நான் இதை தான் மையப்படுத்தி அந்த ஒரு விவகாரத்தை சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு செய்தியை கரெக்டாக உங்ககிட்ட சேர்த்துணுன்ற அடிப்படையில் நான் தெளிவாக இருக்கின்றதுலையும் மறுபடியும் நான் உறுதியாக இருக்கிறேங்க ஐயா. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு போகிறேன். நம்மளுக்கு அல் ஜசீராவாக இருந்தாலும் சரி, அல்ல ஐநாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தகவல் பொய்ன்னா அது பொய் தான், உண்மைன்னா உண்மை தான் இல்லையா? அப்போ இன்னொரு விவகாரம் கூட ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. கடைசி நேரத்தில் இஸ்ரேல் வந்து பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தினாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட பெரிய அளவுக்கு ரிப்போர்ட். கடைசி நேரத்தில் அங்கே பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று போகும்போது கூட ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதே மாதிரி ஹமாஸும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸ்னைப்பர் ஷாட் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பதிவு பார்க்குறீங்கள, இந்த இராணுவ வீரரை வந்து சுட்டிருக்காங்க, ஸ்னைப்பர் மூலிமா சுட்டிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் வந்து படுகாயம், ஒருத்தர் 2 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இப்போ இந்த சீஸ்பயர் நடத்தும் போது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த பகுதியிலிருந்து இந்த ஸ்னைப்பர் ஷாட் வந்ததோ அந்த கட்டிடங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஒன்று. அது இல்லாமல் இன்னொரு பகுதியில் என்ன அப்படின்னா, மொத்தம் 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இன்னும் முழுமையாக 72 மணி நேரம் முடிஞ்சாதாங்க ஒரு மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியும். அது வரைக்கும் யாரும் வராதிங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் அதையும் தாண்டி போயிருக்காங்க. அதனால் அந்த இடத்துல வந்து துப்பாக்கி சூடும் குண்டு வீசியும் நடைபெற்றதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கு கிடைத்த தகவல். இப்போ நம்ம இங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு பெரிய கான்ட்ராவர்சிலாம் நிலவுச்சிங்க உள்ள. ஏன்னா பென் குவிர், ஸ்மோட்ரிச் இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பார்வையாளர்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அதாவது அமெரிக்கானுடைய என்வாய் ஒருத்தர் வந்து போனார்ல, விக்ஸாப்பும் அப்புறம் ட்ரம்ப்போடைய பையனும் ஒருத்தர் போனாங்கல்ல, அவங்க 2 பேர்த்துக்கிட்டே வந்து வாக்குவாதம் முட்டிடுச்சு. யார்? இந்த ஸ்மோட்ரிச் வந்து கேட்குறாரு. ஸ்மோட்ரிச் வந்து என்ன கேட்குறாருன்னா, ஸ்மோட்ரிச் இல்லை, பென் குவிர், நைஸ் டு மீட் யூ, நான் தான் வந்து பென் குவிர் அப்படின்னு சொல்ல வராரு. உடனே விக்ஸாப் வந்துட்டு வி நோ ஈச் அதர், 2 பேர்த்துக்கு நல்லா தெரியுமே அப்படின்னோடனே பென் குவிர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எப்படிங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட், இந்த மாதிரியான தீவிரவாதிகளை நீங்கள் ரிலீஸ் பண்ண சொல்லலாம்? அவங்க தான் எங்கள் குழந்தைகளை கொண்டவங்க, ரேப் பண்ணவங்க, இவங்களை எல்லாத்தையும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுனால எப்படி நீங்கள் அமைதி திரும்பும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு எப்போவுமே நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், ஆனால் இந்த டீல் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இதை வந்து வளர்த்துற மாதிரி இருக்குது, ஹமாஸை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு உடனே அவர் விக்ஸாம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது, என் சொந்த குழந்தை வந்து ஓவர் டோஸ் அடிப்படையில் ஒரு குழந்தை இறந்து போச்சு, நான் கோர்ட்டில் கேஸை போட்டேன், அந்த கேஸில் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார், நான் மன்னித்து விட்டுட்டேன், என் குழந்தை இறப்பையெல்லாம் தாண்டி அந்த மன்னிக்கிற குணம் இருக்கணுன்றாங்க. சார், அந்த கேஸ் வேறு இந்த கேஸ் வேறு, அதையும் நீங்கள் ஏன் வந்து கம்பேர் பண்ணுறீங்க? இது வேறு அது வேறு, ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் எனக்கு உறுதி கொடுக்கணுன்றாங்க. அப்போ ட்ரம்போட சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் வந்து ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உறுதி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யார்? பென் குவிர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸ் மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணலை அப்படின்னா இந்த ஆட்சி டிஸ்மேண்டில் ஆகிடும், அவ்வளோதான் நான் இறுதியாக சொல்கிறது. எனக்கு எல்லோரும் ஒன்று தான், அது நெதன்யாகுவாக இருந்தாலும் சரி, அங்கே அமெரிக்க அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவை ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய இந்த பக்கமெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு ஒப்புதலை கொடுத்துட்டாங்க. அதாவது 72 மணி நேரத்தில் என்னென்ன நடக்கும்ட்டு. ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் வந்து சண்டே வர மாதிரி இருந்தது, இல்லை கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போடுறாங்க, திங்கட்கிழமை வந்து தள்ளி போடுறாங்க. பட் இந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போதைக்கு
ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட் வந்து ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட்டை தான் எப்படி ஓகே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களா, எல்லோ கலர், இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய இராணுவம் முழுமையாக பின்வாங்கணும் அப்படின்னா ஹமாஸ் வந்து முழுமையாக ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனால் தான் பின்வாங்குங்கன்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அமெரிக்காவும் உறுதியளித்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஆயுதங்களை போட போகிறாங்களா இல்லையா, அப்படி போட்டாங்கன்னா என்ன சூழ்நிலை வரும். அதனால் இப்போதைக்கு போர் நிறுத்தம் வந்துடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை, குமுதா ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. அவங்க ஹமாஸ் தரப்புலேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன் இன்னுமே போயிட்டுருக்கு. அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. 2 வருஷமாக யுத்தத்தின் பிடியில் இருந்த அந்த மக்கள் சற்று ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் அந்த சுதந்திர காற்று சுவாசிக்கிற அளவுக்கு அடுத்த ஃபேஸ் 2 தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹமாஸ் வந்து பிக் ரிஸ்க்கை வந்து டீலாக வச்சுருக்காங்க, ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களான்ற மாதிரி கேள்விப்பட்டோடனே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டோடனே நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருந்தாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரி சமயத்தில் வந்து அப்போ ஹமாஸ் வந்து விடுதலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இதில் வந்து உள்கொத்து இருக்குன்னு வேறு சொல்கிறீங்களா, அப்போ அமெரிக்கா ஏமாத்துன்னு சொல்கிறீங்களான்ற மாதிரி பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருந்தான்றதை கேள்விப்பட்டேன் நான், குறிப்பாக நியூயார்க் டைம்ஸு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா ஊடகங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டுமே இருக்குது. அமெரிக்காவில் இருந்து 200 வீரர்கள் இறக்குறாங்க. இந்த வீரர்கள் போரிடுவதற்காக அல்ல, அங்கே இருக்கக்கூடிய மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்வதற்காக, மக்களுக்கு சரியான முறையில் சென்றடைகிறதா, மீது எல்லாத்தையும் கரெக்டான இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுவதற்காக ஃபஸ்ட்டு 200 அமெரிக்க வீரர்கள் உள்ளே வராங்க. போக போக இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் இதுக்கப்புறம் அமெரிக்கானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார காசா வருகிறதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை நம்ம போட்டுடலாம். மற்ற சுவாரஸ்ய தகவல்கள் விவாதிப்பதற்கு முன்பு இன்னும் சற்று நேரத்தில் நோபல் பரிசுக்கான நபரை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு சிலர் மண்டேன்னு சொல்கிறாங்க, இல்லை இப்போ மதியத்துக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்றாங்க. கிரெட்டா தன்பர்களை வந்து நோபல் பரிசுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த காசா மருத்துவமனைக்குள்ளார உசன் அபு சுஃபையா அப்படின்னு ஒருத்தர் பெரிய அளவுக்கு அந்த காசா மருத்துவமனைக்குள்ளே வந்து நிறைய உதவிகளை செஞ்சான்ற அடிப்படையில் அந்த மருத்துவருக்குமே வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை ட்ரம்ப் அவர்கள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி இந்த ஜெருசலம் போஸ்ட் வந்து அத்தனை பிணை கைதிகளும் விடுவிப்பதற்கு மிக முக்கிய காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. ஃபேஸ் 1 தானே இப்போ முடிஞ்சிருக்கு, ஃபேஸ் 2 நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, அதுக்குள்ளே என்ன அவசரம், நோபல் பரிசுக்கு என்ன அவசரம்? உண்மையாகவே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது கத்தாருடைய PM அல்தானி அவர்களுக்கு தாங்க நீங்கள் கொடுக்கணும். அவர் தாங்க இதுக்கான டிசர்வ் பர்சன். ஏன்னா நிஜமாகவே நான் சொல்கிறேன், நான் அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். ஒன் ஆஃப் த காம் பர்சன். அவர் உள்ளுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருந்தால் கூட இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது இஸ்ரேலினுடைய பர்சன்ஸ்கிட்டையும் சரி 2 பர்சன்கிட்டையும் கட்டி அணைச்சி தன்னை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணதுனால தான். இல்லைன்னா அங்கே ஈரான் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் போதே கத்தார் கொஞ்சம் ட்விஸ்டட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி மாறி இருக்கும். அங்கே கூட கத்தார் வந்து பெருந்தன்மையாக கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சாந்த சுரூபமாக அப்படியே மூச்சை இழுத்து அப்படியே ஒரு 3 டைம் வெளியே விட்டார். அப்படியே அந்த இடத்துல அமைதி ஏற்பட்டு விட்டது. இல்லைனா அது பெரிய ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஈரான் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் போதே சரி, 2வது தடவையும் வந்து இஸ்ரேல் கத்தார் மீது தாக்கல் நடத்தும் போது பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சது. அப்பயும் அப்படியே ரொம்ப சாந்த சுரூபமாக அப்படியே மூச்சை இழுத்து 3 டைம் விட்டுட்டு, ஒன்றும் இல்லை எனக்கு இஸ்ரேல் சாரி கேட்டாங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான்ட்டாங்க. எல்லாமே பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு மனுஷங்க வந்து அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதாவது நான் அடுத்து வெனிசுலா கிளம்புறேன், எனக்கு அங்கே வேலை இருக்குது, அங்கே நான் அமைதி ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு பார்த்தியா. அதனால் நீங்கள் நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா கத்தாருடைய அல்தானிக்கு கொடுங்க அப்படின்ற நான் வந்து ஒரு ரெக்கமெண்டுமே வைக்கலான் இருக்கேன்ற மாதிரி ஒரு கூடுதல் கோரிக்கை வைக்கிறேன் நான். இந்த பேச்சுவார்த்தை ஃபுல்லாக சக்ஸஸாக போனதுனால இந்திய பிரதமர் மோடி அவர்களும் வந்து நன்றி தெரிவித்தார் அப்படின்னு நெதன்யாஹு அவர்கள் சொல்லியிருந்தார். குறிப்பாக அங்கே பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போதே முக்கியமான டைம் பேசும்போதே அந்த ஒரு விவகாரத்தை நிறுத்திட்டு ஃபோனில் வந்து பேசிட்டு மறுபடியும் இங்கே சொன்னேன் அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவர்களே என் நண்பர்கிட்ட பேசினேன், கிட்டத்தட்ட உறுதியளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் தெரியல. போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ண போராட்டம் நடந்த 3 மணி நேரம் இல்லை 24 மணி நேரத்துக்குள்ளே அமைதி ஏற்படுது அப்படின்னா நீங்கள் நோபல் பரிசு கொடுக்க வேண்டியது இங்கே தமிழக அரசுக்குன்றது நீங்கள் மறந்துடக்கூடாது. அதையும் நான் வந்து சைடில் கொஞ்சம் பிட்டை போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் நான் தீர்மானமே நிறைவேற்றலை. தீர்மானம் நிறைவேற்றுறேன்னு சொன்னதுக்கே அங்கே அமைதி வந்திருக்குன்னா நிறைவேற்றினா என்ன ஆகும் அப்படின்னு வருங்கால சந்ததியினருக்கு என்ன சிலபஸாக கொண்டு வந்துட போகிறீங்க ஐயா, அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிறேன்.
ஃபைனலாக உங்களுக்கு வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த விவகாரத்தை முடிச்சுட்டு அடுத்த ஆப்கானிஸ்தானுக்கு போகலான்னு நினைக்கிறேன் நான். முதல் வரைபடம் இஸ்ரேல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி 6லிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அந்த சிவப்பு கலர் மாதிரி சென்ட்ரல் இருக்குல்ல, அங்கே தான் படைகள் ஒட்டுமொத்தமாக உள்ளே சூழ்ந்து தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. கடைசி 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அந்த ஃபைனல் ஸ்டேஜில் கூட 1, 2 இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். அடுத்து சென்டர் பகுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த 1, 2ன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் வந்து ரெஃப்யூஜி வெஹிக்கிள் ஒரு பக்கம் அந்த பக்கம் போகும்போது தடுமாறி தாக்கல் நடத்தப்பட்டதும். அடுத்தது வந்து சீஸ்பயர் அனௌன்ஸ் பண்ண உடனே 2ன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் மக்களோட கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பெரிய அளவுக்கு இருக்குது இந்த செலிப்ரேஷன். அதாவது சென்டர் பகுதியில் ஃபைனலாக பெரும்பாலான மக்கள் எல்லாமே இருக்குன்னா அல் மவுசி கேம்ப், இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, பெரும்பாலான மக்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. கான்யூனிஸ்ட் பகுதியும் அதை சார்ந்து தான் இருக்கிறாங்க. இன்னும் 1ன்னு இருக்கிறது வந்து நேற்றே நிறைய ட்ரக்கெல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்தது. அதாவது இந்த ராஃபா எல்லை பகுதியை ஓப்பன் பண்ணுறது எல்லாமே. 2ன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் இனி எகிப்திலிருந்து உள்ளே வரும். இஸ்ரேல் முழுமையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பி மக்களுக்கு தேவையான உணவுகளை வந்து கொடுப்பாங்க. ஆனால் UNRW என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு 600 எய்டு ட்ரக்லாம் தேவையில்ல, ஆல்ரெடி எங்களுக்கு 3 மாதத்துக்கு தேவையான உணவு ஃபுல்லாக நிறையவே இருக்குது, நாங்கள் ஃபுல்லாக டெலிவரி அதே எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உணவுப் பொருட்கள் பெரிய அளவுக்கு உள்ளே போகிறதுக்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இத்தாலியினுடைய சேரிட்டி ஒரு 250 டன் காசாவுக்குள்ளே உணவுகளை அனுப்பணும்னு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இஸ்ரேல் தடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த சேரிட்டி பர்டிகுலராகவே ஹமாஸுக்கு வந்து பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கிறனால எங்களால் எல்லா உணவுப் பொருளும் தனிப்பட்ட முறையில் பிரித்து எங்களால் செக் பண்ண முடியாது, அதனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ UNRW வந்து 2 நாள் கழித்து எங்களுக்கு உணவு வரலன்னு சொல்கிறாங்களா, இல்லை நிஜமாகவே உணவு ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்கன்றதே பார்க்கலாம். அதற்காக நான் இன்னொன்று சொல்கிறேன், அவங்க தனிநாடுக்கான கோரிக்கையில் அந்த விவகாரத்தை நான் எப்போவுமே கொச்சப்படுத்த விரும்பலை. நான் அதை சொல்லவும் இல்லை, அதை சொல்லுவதற்கான தகுதியும் எனக்கு இல்லை. சரிங்களா? இருக்கிற செய்தியை சொல்கிறது தான் என்னுடைய பிரதான நோக்கம் கூட. ஒரு செய்தி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக கொஞ்சம் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக எடுத்து அதை பரப்புகிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சில விவகாரத்தில் நம்பிக்கை இல்லாமல் போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று கூட பாராளுமன்றத்தில் என்ன பேசினாங்கன்னா, காசானுடைய அறிவிப்பு எல்லாமே 70,000 மக்களோட இறந்தாங்களான்றதுக்கான கிரெடிபிலிட்டியான சோர்ஸையும் நீங்கள் மறுபக்கத்தில் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 70,000லேருந்து 75,000 மக்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அப்போ இறந்து போனவங்களோட முழுமையான தகவல்கள் வந்து கிடைக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம். இப்போ நம்ம அங்கேருந்து நேராக கிளம்பி பாகிஸ்தானுக்கு போயிடலாம். பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடன் இணைந்து கொஞ்சம் ஹமாஸை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெஹ்ரிக்-இ-லெபாக் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அமெரிக்காவோட எம்பசியை நோக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இது என்னென்னா, துரோகம் பண்ணிட்டாங்க ஹமாஸுக்குன்றாங்க. நான் இன்னொரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டுங்க, இவங்க துரோகம் பண்ணதுக்கப்புறம் எமினி யஹூதிகள் இருக்காங்களே, எமினி யஹூதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடுமையான மிரட்டல் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, துருக்கி, கத்தார் எல்லாத்துக்கும். இங்கே பார், அங்கே ஏதாவது ஹமாஸை ஏமாற்றணும்னு நினச்சி ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட்டு போர் நிறுத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஏதாவது உள்ள ஏடாகூடமாக ஆகி பெரிய பிரச்சனை நாளைக்கு ஏதாவது வந்தது அப்படின்னா எல்லாத்தையும் பொழந்துருவோன்ட்டாங்க. இந்த ரெட்சி கடல் பகுதியிலிருந்து இனி இஸ்ரேலை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது, அடின்னு அடிக்க போகிறோன்ற மாதிரி வந்து பயங்கரமாக அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எமினி யஹூதிகள் வேறு சரி டென்ஷன் ஆகாத கோட்டசாமிகளே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னா கூட நகி நான் டென்ஷனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்த விட இழந்தது அவங்க அதிகம். எமினி யஹூதிகள் வந்து பிரதமர்லேருந்து அமைச்சரவையிலேருந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லாமே எதற்காக இழந்தோம், அங்கே காசாவுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையும் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கைக்கு தானே இழந்தோம். உள்ளே பூந்து யாராவது ஏதாவது ஏமாற்றிட்டாங்கன்னா யாரையும் சும்மா விட மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் சவுதி கொஞ்சம் விவரமாக வெளியிலேருந்து இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சப்போஸ் நாளைக்கு சவுதி உள்ளே நின்று அந்த லிஸ்ட்டில் ஏதாவது அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் பக்கத்தில் தாக்கல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். அதனால் அவங்க வெளியே தள்ளி நின்று பார்க்குறாங்களான்றது இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம். இப்போ நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே வந்துடலாம். அதனால் இந்த ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, அந்த தெஹ்ரிக்-இ-லெபாக்ன்ற குரூப் வந்து US எம்பசி, ஆளுகின்ற அரசாங்கம் எல்லாமே அமெரிக்காவுடன் இணைந்து துரோகம் செய்து விட்டதுன்னு பெரிய ஒரு போராட்டம். உடனடியாக சுதாரித்து கொண்ட அரசாங்கம், நிறுத்துங்கள், எல்லாத்துக்கும் இன்டர்நெட் கிடைக்கூடாது, வாட்ஸ்அப் கிடைக்கூடாது, டிக்டாக் கிடைக்கூடாது, ஃபேஸ்புக் கிடைக்கூடாது, எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு பரபரப்பு அடங்குறதுக்குள்ளார நேற்று இரவு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க,
அங்கே காபூல், அதாவது ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூல் இருக்கு இல்லையா, இது வந்து அப்ராக்சிமேட் புகைப்படம் தாங்க, அது பழைய அட்டாக் வச்சு போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நான் அந்த காபூல் பக்கத்தில் ரெட் கலர் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல தாக்குதல், இது பழசுங்க, புதுசு இல்லை, நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இந்த இடத்துல வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க காபூல் பக்கத்தில். திடீர்னு அதுவும் ஆப்கானிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்பு எல்லை பகுதியில் தெஹ்ரிக்கே தாலிபன்கள் உள்ளே நுழைந்து பாகிஸ்தானுடைய இராணுவ கமாண்டர்கள் இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கர்னலே ஒருத்தர் இறந்து போயிட்டார். மொத்தம் 11 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. உள்ள கேம்புக்குள்ளே வந்து ஃபுல்லாக சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஐசிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தினார். இந்தியா தான் பின்புலமாக இருக்குது அப்படின்னு தனது எக்ஸ்தலத்தில் போட்டவொடனே, மிஸ்டர் டிஜிஐஎஸ்ஆர் உங்களுடைய புரோபகண்டா வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, இந்த தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்தியா வந்து தொடர்ந்து நீங்கள் 30 சிவிலியன்ஸ் பலுச்சிஸ்தான் பகுதியில் 30 பொதுமக்கள் மீது நீங்கள் ராக்கெட் தாக்கல் நடத்தினதை உலகளாவிய அளவில் ஐநா அரங்களை எடுத்துகிட்டு போனதுனால நீங்கள் அவர் மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்துறீங்கன்னு சொல்லிட்டு களம் 2 புழக்கப்பட்டிருக்கிறது. ஏன்பா இப்படி தவறான தகவல் சொல்கிறீங்க, அவ்வளோ நியாயமாக இருந்தீங்க அப்படின்னா இம்ரான்கான் அவர்களை தவறான சிந்தனையில் இன்னும் வைத்திருக்கிறீர்கள்ன்ற மாதிரிலாம் என்ன கேட்டிருக்காங்க. என்ன எக்ஸ்தலத்தில் கேள்விகள் பலமாக அடின்னு விழுது, சும்மா புழக்கிறாங்க பாகிஸ்தானை போட்டுன்ற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டேன். நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். 3 நாள் சுற்றுப்பயணம், அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள போகிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இந்த தாக்குதலாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது கேள்வி, பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரை எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, தெஹ்ரிக்கே தாலிபன்களுக்கு மிக முக்கியமான இடங்களை கொடுத்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் நடத்தப்பட்டது தெஹ்ரிக்கே தாலிபன்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. ஒருத்தர் வந்து தூங்குற நேரத்தில் கூட கண்ணாடி கழட்டவே மாட்டாராம் இவர், எந்த நேரத்தில் அந்த மாதிரி ஆள் இவர் தான் தெஹ்ரிக்கே தாலிபன்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர். இவர் கண்ணாடி எப்பவுமே கழட்டவே மாட்டாராம், ஸ்டைலாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாராம், அதனால் போட்டேக்கிறார் அவர். இவர் என்ன பண்ணுறா, இவருக்கு குறி வச்சு தான் நடத்தப்பட்ட தாக்குதல்ன்றாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இராணுவம் வெற்றி மாபெரும் வெற்றின்னு பயங்கரமாக கொண்டாடும் போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்புகிறார். தம்பிங்களா, நீங்கள் நடத்தினது எங்கள் மீது இல்லை, என் கண்ணாடி கூட நான் கழட்டலை, என்ன அப்படியே தான் தொடச்சி போட்டுட்ருக்கிறேன், அதனால் நீங்கள் தவறான தாக்கல் நடத்திட்டீங்க, ஒன்றும் கொண்டாடாதீங்க, உங்களுக்கு திரும்பி பதிலடி ஆப் இருக்குது பாரு, சரியான ஆப் இருக்குது, காத்திருங்க, எல்லை பகுதியில் உங்களுக்கு புழக்க போகிறேன் அப்படின்னு அவர் திருப்பியும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப. பாகிஸ்தான் ஆஹா இது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரே போய் யோசனையாக இருக்காங்க. பார்க்கலாம், ஸோ நல்லதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா நேற்று தான் பாகிஸ்தானுடைய இராணுவ மினிஸ்டர் கவாஜா ஆஷிப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்தியாவை பார்த்து, இந்தியா என்ன அங்கே சத்தமாக இருக்குது, அவுரங்கசீப் காலத்தில் தான் நீங்களா ஒற்றுமையாக இருந்தீங்க, இப்போலாம் உங்களை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி, அட்டாக் பண்ணிவிடும், அக்கில் இருக்கிற அணுகுண்டு தூக்கி போட்டோமான்னு பயங்கரமாக பேசினார். இப்போ அந்த பக்கம் இருந்து அட்டாக் கொடுத்தோடனே அக்கில் இருக்கிற அணுகுண்டு பார்த்து கொஞ்சம் திரும்பி பாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ரைட்டு, இது நம்மளுக்கு தேவையான ஒரு சம்பவம் தான். இன்னொரு விவகாரத்தையும் அமெரிக்கா வந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெளிப்படையாகவே விமர்சனம் வச்சுதுங்க. அமெரிக்கா வந்து AMRAAM வந்து மிசைல்ஸ் வந்து 2.5 பில்லியன் டீலுக்கு வந்து பாகிஸ்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட ரொம்ப பேசணும், என்ன இப்படி துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சோம் நம்ம. ஏன்னா அது F-16 வந்து அப்கிரேட் பண்ணால் தான் அந்த ஆயுதங்களை வைத்து தாக்கல் நடத்த முடியும். சமீப காலமாக அந்த F-16 அப்கிரேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கலை. அப்போ இது கொடுக்குறாங்கனாவே அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, திடீர்னு இன்றைக்கி அமெரிக்கா வந்து ப்ரெஸ் ரிலீஸாகவே கொடுத்துட்டாங்க, முழுக்க ஃபேக் நியூஸ், நாங்கள் அப்படி ஒரு தகவலே சொல்லலை, இது வந்து ரொம்ப போலியான ஒரு செய்தியை யாரோ பரப்பி விட்டார்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வெளியிட்டிருக்காங்க. மன்னித்து விடுங்கள்ன்றது என்னுடைய பிட்டு, சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, அதை எடுத்துக்காதீங்க. அந்தளவுக்கு இது வந்து ஃபேக்கான செய்தி என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல், ஆப்ரேஷன் சிந்தூருடைய சக்ஸஸுக்கு அப்புறம் நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை கிரீஸில் போயிட்டு அங்கே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் முறையாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஒப்புதல் ஆகிடுச்சு. நம்ம அங்கே போய் டெவலப் பண்ண போகிறோம். அவங்க இங்கே வந்து வாங்காமல் நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீமில் வந்து இறங்கியிருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அப்படியே அமெரிக்காவோட செய்தியை பார்க்கணும் அப்படின்னா, இனி அப்படியே சின்ன செய்திலாம் பார்த்து இந்த வீடியோ பதிவை முடிச்சிடலாம். நம்ம அமெரிக்கா முதல் முறையாக 20 பில்லியனுக்கான கரன்சி ஸ்வாப்பை வந்து ஒத்துக்கிறாங்க. அதாவது பெசோ நாணயம், அதாவது அர்ஜென்டினாவுடைய பெசோஸ் நாணயத்தை வாங்கிட்டு பதிலுக்கு 20 பில்லியன் வந்து இது எப்படி எடுக்கிறாங்கன்னா, கடன் பத்திரங்கள் மூலயமா வந்து முதல் டைம் வந்து ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க. இது 20 பில்லியனை வச்சு பொழைச்சிக்கோப்பா,
நாட்டை வந்து முன்னேற்ற வழியே பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அர்ஜென்டினாவுக்கும் அமெரிக்கா இருக்கிற ஒரு சில கான்ட்ராவர்சி இருந்தால் கூட அர்ஜென்டினாவோட முன்னேற்றத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு மிலை அவர்களுக்கு பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறது அமெரிக்கா. ஒன்று. இரண்டாவது துருக்கியில் என்ன சம்பவம்னா ஆன்டி ட்ரக் கார்ட்டலுடைய ஆப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகம் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த டீமுக்கு என்ன பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ்னால் துருக்கியில் இருக்கக்கூடிய மாபெரும் சிங்கர்ஸ், அப்புறம் நடிகர்கள், அப்புறம் நடிகைகள், குறிப்பாக நடிகைகள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே ட்ரக் கார்ட்டலோட லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெக்ட் பண்ணதில் பெரும்பாலானோர் வந்து இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகளை வந்து பயன்படுத்தினாங்கன்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இது துருக்கி முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சினி ஃபீல்டுமே அத்தனையுமே வந்து சிங்கர்லேருந்து மீதி அத்தனை பேருமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட கூட யூரின் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்களாம். யூரின் டெஸ்ட்டில் வந்து 90% மேலே வருன்றாங்க. அதாவது ஒரு உலக வரலாற்றிலே ஒரு ஒட்டுமொத்தமாக ஆன்டி ட்ரக் டீம் என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோ பேருமே அவங்களோட தொடர்பு இருந்து ரெகுலராக இந்த மாதிரியான ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. நார்மலே பாஸ் பணம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை முறையாக பயன்படுத்தி கரெக்டாக சமூக சிந்தனையோடு வளர்கிறவங்க, அடுத்தடுத்து செயல்படுத்துகிறவங்க 100ல் ஒரு 3% தான் இருக்கும். மீதி எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி வந்து போயிடும். இது வந்து லஞ்சத்துக்கும் சேர்த்திக்கோங்க. லஞ்சம் வாங்குறவங்களும் அதே தான், திருடுறவங்களும் அதே தான். ஒரு லெவலுக்கு மேலே பணம் வர்றவங்கலாம் பாருங்கள், தண்ணி அடிக்கிறதுலையும் மற்றதுலேயும் போயிட்டு தனது வாழ்க்கையை வந்து தொலைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. உழைச்சி பொறுமையாக சம்பாரித்து கரெக்டாக ஹோல்டு பண்ணுறவங்க அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்ற எதிர்கால சிந்தனையோடு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பாடகர்கள் ஃபுல்லாகவே ஒரு வரம்புக்கு மீறி போகிறவங்கலாம் பார்த்தோன்னா பெரும்பாலும் ட்ரக் அடிக்டாக தான் இருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தனது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அல்லவா? அதையும் நம்ம ஒரு வார்த்தை ஒரு சைடில் விட்டு போட்டுடலாம். ஃபைனலாக பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டரை வந்து அசாசினேஷன் பண்ணுவதற்கான ஒரு பெரிய டீம் ஒன்றும் திடீர்னு ஒரு சந்தேகத்துக்கு இடமா இப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, செக் பண்ணும்போது ஒரு ஜிகாதிஸ் குரூப் பண்ணுறாங்க பெல்ஜியத்தினுடைய அரசாங்கம். ஒரு ஜிகாதிஸ் குரூப் வந்து ஒரு ட்ரோன் மாதிரி, அந்த ட்ரோனில் வந்து ஒரு 3D பெயிண்ட் மாதிரி கட்டி ஒரு பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் வரும்போது அடிக்கலாம்னு இருந்தாங்களாம். கரெக்டாக போயிட்டு டேய் என்ன பண்ணேன்னு கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்களாம். சரி, நார்மலாகவே இந்த பெல்ஜியம், இந்த ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏற்கனவே ட்ரோன் மீது ஒரு பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு சந்தேகம் வருதுங்க. நம்ம கூட ட்ரோனில் என்ன பண்ணலான்னா, அந்த வெங்காய வெடி இருக்கு இல்லையா, தீபாவளி சமயத்தில் வெங்காய வெடியை கட்டி விட்டு கொளுத்தி விட்டு ட்ரோன் அனுப்பினோம்னா சம்பவம் எடுத்து போய் ரீச் ஆகி வெடிக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அப்புறம் நம்மளே ஒரு வெடிகுண்டு டிபெண்ட் மாதிரிலாம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ட்ரோனில் வெடிகுண்டு வச்சு அனுப்புறதுல ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதற்கு ரொம்ப பெரிய ஃபேமஸாக இருக்கிறது உக்ரைன் தானே. அதனால் நான் இதை வச்சு சொல்கிறேன். நான் உக்ரைனுடைய செய்தி கூட நான் ஆக்சுவலாக பேசணும்னு நினச்சேங்க. அது பெரிய தாக்க நிகழ்வு. நான் இரவு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அது அடுத்து நம்ம பிலிப்பைன்ஸ் போயிடலாம். பிலிப்பைன்ஸில் என்னன்னா மிகப்பெரிய ஒரு எர்த்குவாக் 7.46 ரிக்டர் அளவுகோலில் இன்னும் பாதிப்புகள் இன்னும் ஃபுல்லாக தெரியல. பிலிப்பைன்ஸும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகளுக்கும் அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நிறைய பேர் வந்து அச்சத்துடன் இருந்தாங்க. இப்போ மேபி ரிலீஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இரவு பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா. வெனிசுலா வந்து கடல் பரப்பில் இருந்து ஒரு பெரிய ரூட் ஒன்று இருக்குங்க உள்ளே வர்றதுக்கு. மேபி அமெரிக்காவுடைய இராணுவம் உள்ளே வருவதற்கான எந்த நேரத்திலையும் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி, அதாவது அடுத்த கட்ட யுத்தத்தை நோக்கி போகிற அடிப்படையில் பெரிய கண்டெய்னர்லாம் இறக்கி அந்த ரோடே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள், அந்த முக்கியமான பாதையை வந்து ஃபுல்லாக கண்டெய்னர் மூலிமா வைத்து அந்த பாதையை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. ஏன்னா இதுதான் சப்போஸ் இராணுவம் உள்ள நுழைஞ்சுன்னா இந்த ரூட்டை தான் பயன்படுத்துவாங்கன்ற அடிப்படையில் வெனிசுலா வந்து தயாராக இருக்காங்க. அடுத்து பெருவில் வந்து முதல் முறையாக ஒரு பிரசிடென்ட் பதவியில் இருக்கக்கூடிய டினா அவர்கள் மீது அவங்க சொந்த கட்சிக்காரங்களே வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நீங்கள் பிரசிடெண்ட்டே வேண்டாம், நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட காங்கிரஸ் வெறும் 4% தான் அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங்கே இருந்ததாம். அதனால் அவர் வந்து நீங்கள் போதும், நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். இதுதான் முதல் முறை. ஒரு அதிபராக இருக்கக்கூடியவர் பெரும்பாலும் எல்லாத்தையும் தனது சாதகமாக தனது கண்ட்ரோலில் வச்சுருப்பார். ஆனால் அவங்களே எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு 4% தான் அப்ரூவல் ரேட்டிங் இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஃபெமிலியராக பேசப்பட்டது. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் துருக்கியினுடைய ஏர்லைன்ஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம்
ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையத்துக்கு வந்து தனது சேவையை வந்து தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அமெரிக்கானுடைய செக்ரட்டரி பெசன்ட் அவர்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறார். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ரொம்ப நாங்கள் அப்செட் ஆகிட்டோம், தொடர்ந்து சீனாவும் இந்தியாவும் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த தகவலோடு நான் முடிச்சுட்டு இதிலிருந்து நான் அடுத்த பதிவாக ரவிக்குமார் சோமு சேனல் இன்றைக்கி இரவு பதிவிலும் முடிஞ்ச நேரத்தில் போட்டுறேன். என்னென்னா, ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மீது தொடுத்திருக்கிறது. பெரிய தாக்குதல் உக்ரைன் எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்லாமல் அடுத்தடுத்த எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக நேட்டோனுடைய ஒரு முக்கிய நிகழ்வு அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் ஒருங்கிணைந்த பதிவாக இரவு பதிவில் பார்த்துடலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.